என்னோடய வீட்டுக்கு மெடிசினல் பிளான்ட்ஸ் வாங்கலான்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ அவங்க தான் சொன்னாங்க, தமாம் போகிற வழியில் நிறைய நர்சரி கார்டன் இருக்குது அப்படின்னு சொல்லி. நாங்கள் அப்படி வந்த இடம் தான் ரோஸ்மேரி நர்சரி. இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது நான் இந்தியாவில் இருக்கிறேனா இல்லை சவுதி அரேபியாவில் இருக்கிறேனா அப்படின்னு. ஒரு நிமிஷம் எனக்கே ஷாக்காக இருந்துச்சு. ஊரில் இருந்தப்போ நமக்கு பெரிய விஷயமா படாத பல விஷயங்கள் வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நமக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படி தான் எனக்கு இந்த பூவெல்லாம் நாம் எங்கெங்கே போனாலும் எவ்வளோ இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் இந்த நேச்சர், ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது நான் அப்படியே அதுக்கு அடிக்ட் ஆகிடுவேன். உங்களில் எவ்வளோ பேருக்கு நேச்சர், ஃப்ளவர்ஸ், மியூசிக் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய வெரைட்டி கலர்ஸ், விதவிதமான பூவு இதெல்லாம் பார்க்கும்போது மனதுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்துச்சு. உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? வாங்க போகலாம். நர்சரியோட என்ட்ரன்ஸ்லேயே அழகுக்காக நிறைய பூச்செடிகள்லாம் குட்டி குட்டி பாட்டில் வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் மட்டும் இல்லை, வீட்டில் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நம்ம வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஸ்டாச்சுஸ் கூட வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருந்துச்சு. இந்தியாவில் இருந்தப்போ நான் இவ்வளோ ஒரு ஃப்ளவர் லவர்லாம் கிடையாது. ஆனால் ஒரு பொருளோட அருமை நம்ம அது இல்லாதப்போ தானே நமக்கு தெரியும். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ரோஸுமே. இங்கே நிறைய ஃப்ளவர் பாட்டில் வச்சுருந்தாங்க. நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரியான பிளான்ட்ஸ் எல்லாமே எங்கள் ஸ்கூலில் நிறைய இருக்கும். ஸோ அப்போ இதை பார்த்தோன்னே எனக்கு என்னோடய ஸ்கூல் ஞாபகம் வந்துருச்சு. கருந்துளசியை பார்த்த உடனே டக்குன்னு தூக்கிட்டேன். நிறைய ஹெர்பல் பிளான்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. புதினா இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி இருந்துச்சு, அதுக்கப்புறம் குட்டி குட்டியான அந்த பட்டு ரோஸ்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ரோஜாஸ் வந்து நிறைய கலர்ஸில் இருந்துச்சு. ஒயிட்டு, ஆரஞ்சு, ரெட் கலரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஜா கூட இங்கே இருந்துச்சு. இவ்வளோ ஃப்ளவர் பாட்ஸை பார்த்த உடனே ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் எதுவுமே பூக்க ஆரம்பிக்கலை. அவங்க க்ரீன் ஷீட்லாம் போட்டு ரொம்ப நீட்டாக ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு ஹாட்டான பிளேஸில் இவ்வளோ ஒரு சென்சிட்டிவான பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப கவனமாக கேர் பண்ணணும். அது எல்லாமே இவங்க பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பர்ஃபெக்டாக பார்த்துக்கல அப்படின்னா இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாடி இருக்கும். ஆனால் இவங்களோட ஹை மெயின்டெனன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆவாரம் பூவை பார்த்த உடனேயே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம ஊரில் கண்டுக்கவே மாட்டோம். இங்கே இதெல்லாம் பார்த்த உடனே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வரளியை பார்த்த உடனே எப்பா எவ்வளோ நாள் ஆச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வந்துச்சு. பொதுவாக நம்ம ஊரில் நம்ம சாதாரணமாக பார்க்குற செடி கொடிகள் எல்லாமே இங்கே வெளிநாட்டில் வந்து இந்த மாதிரி நர்சரி கார்டனில் மட்டும்தான் பார்க்க முடியுது. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே நம்ம ஊரை எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. அட்லீஸ்ட் இந்த மாதிரி நர்சரி கார்டன்லையாவது இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட முடியுதுன்னு தோணுது. நம்மளோட பசங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அதுக்காக தான் நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். இந்த ஃப்ளவர்ஸோட கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2 சீக்கிரம் வரும். ஸ்டே டியூன்.